தமிழ்நாட்டில் கரப்ஷன் கலெக்ஷன் இது கான்ட்ராக்டில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இந்து விரோத ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இந்து தர்மத்தை மேம்படுத்த சனாதனம் தர்மம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்து தர்மத்தை மேம்படுத்துவதற்காக தமிழகத்தில் வந்து ஒரு பக்காவான ராமராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியல்லையும் ஒரு பெரிய இது கிடையாது, சமுதாயத்திலையும் பெரிய அளவில் கிடையாது. நான் அவருடைய குடும்பத்துக்குள்ள நுழைய விரும்பல. ஆனால் அதில் நான் விஜயை பாராட்டுறேன். ஊரே திரண்டு த்ரிஷா வச்சு அவரை ட்ரோல் பண்ணி அவர் த்ரிஷாக்காக கூட டிஜிபி ஆஃபீஸ் போல, அந்த கட்சியை சேர்ந்த பெண்களுக்காக ஒரு நேற்றுக்கு டிஜிபி ஆஃபீஸ் போனார் பார்த்தீங்களா. அதுக்காக நான் விஜயை பாராட்டுறேன். ஒரு மனநோய் பிடித்தவர்கள், அந்த ஒரு ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு மனநோய் இந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஒரு வக்கரம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ராஜா, நீ ஏண்டா பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு போனேன் அப்படின்னோன்னா ஒரு அம்மா அதுவும் ஒரு சேனலில் கேட்கும்போது, எங்கள் தாத்தா இங்கே இருந்தாங்க, எங்கள் தாத்தா இந்த பகுதிக்கு சொப்பனத்தில் இருந்தாலும் ஏதோ தூக்கத்தில் யாரோ எழுப்பிட்டாங்க, பாதி தூக்கத்தில் இதானோடனே எங்கள் தாத்தா வந்து விட்டுட்டு போனாங்க, அவரோட கனவை ஊட்டியில் எங்கள் தாத்தா வேலை செய்ய வந்தாங்க அப்படின்னு ஏதோ உணர்றேன். இதெல்லாம் நிஜமா அப்படின்னு அந்த அம்மா ஒரே வார்த்தையில் அந்த ஆளை இதாக்கலாம். அங்கே வந்து இவங்க இந்த செல்ஃபி எடுத்துக்கிறது, இங்கே ஒருத்தர் கட்டி அணைச்சி அதில் ஒரு செல்ஃபி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரீல்ஸ் மோகன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போன வருஷம் பார்த்துருப்பீங்க, 2 நாள் இதே மாதிரி நடந்துச்சு. ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த பெரிய கோவில் ராஜகோபுரத்துக்கு கீழே உட்காந்து நிழலுக்காக உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. அதுவும் பரதா போட்டவங்க சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்டா என்ன, ஏன் இங்கே சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேள்வி வேற. எப்பேற்பட்ட மானங்கட்ட பழுப்பு பாருங்க. இந்த ஊரில் அவங்க 2 பேரும் எதிரிகள், அப்போ புருஷ பொண்டாட்டியா இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. மீதி ஊரில் காதலர்கள், கள்ளக்காதலர்கள். இது என்ன பழுப்புங்க, அது அசிங்கமா இல்லை, அறிவிருப்பா இல்லை. கேரளாவில் 2 பேரும் வந்து மாறி மாறி திட்டிக்கிறான், நீதாண்டா பிஜேபி பி டீம், இல்லை நீதாண்டா பிஜேபி பி டீம் இப்படின்னு மாறி மாறி திட்டிக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா சீமான் பிஜேபி பி டீம், அதிமுக பிஜேபிக்கு அடிமை, இவர் தாவேகா விஜய் பிஜேபி பி டீம். இந்த மாதிரி எல்லாரையுமே இவங்களுக்கு வந்து ஒரு மனநோய். பார்த்தீங்கன்னா இவங்களை யாராவது ஒருத்தரை விமர்சிக்கணும்னு வச்சுங்க, நீ பிஜேபி பி டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். நடுராத்திரியில் நகையுடன் பெண்கள் பாதுகாப்பாக செல்லும் மாநிலம் தமிழ்நாடு. சீரியஸ் காமெடி செய்த சேகர்பாபு. ஜாதி பாகுபாடுடன் செயல்படும் அங்கன்வாடி, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் தொகுதியில் அவலம். தாவேகா பெண் தொண்டர்களை பாலியல் ரீதியாக அவதூறு பேசிய பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபியிடம் விஜய் நேரில் புகார். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் குத்தாட்டம் போட்ட ரீல்ஸ் ஜோடி மீது நடவடிக்கை எடுக்க சிவனடியார்கள் இந்து முன்னணி புகார். ராகுல் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை பினராயி, பாஜகவின் பி டீம் தான் கம்யூனிஸ்டுகள் என காங்கிரஸ் பரஸ்பர குற்றச்சாட்டு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் திரு ஓமாவூர் ஜெயராம் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். இன்று ராமநவமி சார். மகாத்மா காந்தி ராமராஜ்யம்னா என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண் முழுவதுமாக நகை அணிந்து கொண்டு எப்போது வீதிகளில் பாதுகாப்போடு வலம் வருகிறாளோ அதுதான் ராமராஜ்யம் அப்படின்னாரு. இப்போ திரு சேகர் பாபுவுமே திராவிட மாடல் அரசு அதோடு ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெண் வந்து நகையை அணிந்து கொண்டு ஈஸியாக வந்து வீட்டுக்கு இரவு வேளையில் புறப்பட்டு இரவு வேளையிலே வீட்டுக்கே வந்து சேர்ந்துடலாம், அப்படி அந்த அளவுக்கான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதலில் நம்முடைய ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இனிய ராமநவமி வாழ்த்துக்கள். இதில் சேகர் பாபு சொல்கிறத வந்து ராத்திரி 12 மணிக்கு கூட நகை போட்டு போகலான்னு தான் சொல்கிறார் இல்லைங்களா. அவருடைய பார்வையில் வந்து
இது முழுக்க என்னுடைய கருத்து இல்லை, சேகர் பாபுவோட பார்வையில் இது. இப்போ ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம ஒன்று சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஜாதி ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் படிப்பறிவு எப்படி இருக்குன்னா, அதில் வந்து பிஜேபியோட கருத்து என்னவா இருக்குன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கணுமா, அவங்க இருக்கிற ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி அவங்க வந்து சமச்சீர் கல்வி கொண்டு வரணும், சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து கல்வி தரத்தை குறைப்பாங்க, குறைச்சிட்டு இதான் சூப்பர் அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதுவும் குறிப்பாக சேகர்பாபு கருத்தோடு நம்ம ஒட்டி நம்ம பேசணும்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் லாக்அப் டெத் என்பது ஒன்று கூட இல்லை. அதுவும் குறிப்பாக வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்த கோவிலில் அந்த அஜித்துங்கிறவர் அடித்து கொலை செய்யப்படவில்லை. அவரை சாட்டையாலேயோ கழியாலேயோ அடித்து அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாவு மரணங்கள், கள்ளச்சாராய மரணங்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் இந்த கண்ணுக்குட்டிங்கிற ஒரு வித்த டானிக்கை குடிச்சு தான் 60 பேர் தூங்கிட்டு இருந்தவங்களை கொண்டு போய் மயானத்தில் வச்சு கொளுத்திட்டாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேயும் மரக்காணத்துலேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே கழக உடன்பிறப்புகள் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க வந்து உற்சாகபானம் குடித்தவங்களை கொண்டு போய் அவங்க ஏதோ நல்ல டயர்டாக தூங்கிட்டு இருந்தவங்களை கொண்டு போய் மயானத்தில் வச்சு குளிச்சிட்டாங்க. அது சேகர் பாபு பார்வையில். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று கூட இளம்சிங்கம் அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டிருக்காரு, முன்னாள் மாநில தலைவர். அதை வந்து அவங்க சித்து விளையாடுறத வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒரு வித விளையாட்டு. அது அவங்க விளையாட்டு செத்து விளையாடுவோம், வாடா செத்து வடிவேல் ஜோக் இருக்கும்ல, அந்த மாதிரி செத்து விளையாடலாம் வா அப்படின்னு அவங்க விளையாடினதை அவன் வந்து அது ஏதோ அவன் மேலே எங்கேயோ பட்டுடுச்சு, படாத இடத்துல பட்டுடுச்சோ என்னமோ தெரில, ஆனால் அவன் சாவலை. அதை வந்து அவர் உயிர் தெரிஞ்சு வருவார் அவர். அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டில் கரப்ஷன் கலெக்ஷன் இது கான்ட்ராக்டில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இந்து விரோத ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இந்து தர்மத்தை மேம்படுத்த, சனாதன தர்மம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்து தர்மத்தை மேம்படுத்துவதற்காக தமிழகத்தில் வந்து ஒரு பக்காவான ராமராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது. தமிழகத்தில் மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ்கின்றார்கள். தமிழகத்தில் வந்து மக்கள் வந்து பிச்சைக்காரன் லெவலில் வச்சு நான் வந்து உனக்கு நான் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. அவங்க என்னென்ன தேர்தலில் வந்து 520 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது கொடுத்துருந்தாங்க. அந்த 520 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. சட்டமன்றத்தை நாங்கள் 180 நாள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது 180 நாளும், ஒரு வருஷத்துக்கு 180 நாள், அப்ப 5 வருஷத்துக்கு 780 நாள் இந்த சட்டசபையை நடத்தி சாதனை படைச்சிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி. அதே மாதிரி நெல்லுக்கு நாங்க டன்னுக்கு 3000 ரூபா கொடுப்போம் குவிண்டாலுக்கு அப்படின்னு இருந்தாங்க, 3500 ரூபா கொடுத்துட்டாங்க. கரும்புக்கு 4500 ரூபா கொடுப்போம்னாங்க, 8500 ரூபா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பசுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். சிறுமிகள் கொலை செய்யப்படவில்லை. கிருஷ்ணகிரியில 2 வயசு பெண்ணை வந்து கற்பழித்து கொலை செய்யவில்லை. கலைஞர் என்பவர் கற்பழித்து கொலை செய்யவில்லை. மதுராந்தகத்தில் 17 வயது இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்படவில்லை. விளாத்திக்குளத்தில் 14 வயது சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்படவில்லை. எல்லாத்துக்கும் உச்சமா ஜெயிலில் ஏற்கனவே கைதான திருடர்கள் எல்லாம் கூப்பிட்டு 3 படத்தை காமிச்சு இது யாரு அப்படின்னு கேட்டவுடனே அதுல வந்து ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின், 3ஆம் கலைஞர், ஸ்டாலின், 3ஆம் கலைஞர் இப்படின்னு இருக்கிற படத்தை காமிச்சு இது பண்ணும்போது திருட்டுறையில் ஏறி வரல, கமிஷன் கரப்ஷன்ல யாரும் இவர் வந்து லஞ்சம் வாங்கல, இவர் வந்து பால்டாயில் குடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுல தமிழ்நாட்டில் மிக அருமையாக சட்டம் ஒழுங்குலேருந்து இது வந்து உண்மையிலேயே ராமராஜ்யம் வந்துருச்சு தமிழகத்துக்கு சேகர் பாபு பார்வையில். அடுத்த செய்தியாக மறைந்த மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றியவர் பொன்ராஜ் அப்படிங்கிறவர். அவர் இப்போ நிறைய டிவி டிபேட்ல எல்லாம் கலந்துக்கிறாரு. திமுக ஆதரவாளர்களாக கலந்து கொள்கிறார் அந்த பேனர்ல தான். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது டிவிகேவில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் விபச்சாரிகள் அப்படிங்கிற துணியில பேசிட்டாரு. எல்லாம் மறுபடியும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்களேயா, ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கீங்க, ஐயா அப்துல் கலாம்கிட்ட வேற இருந்திருக்கீங்க, நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பேசினது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதுக்கு வருத்தம் கூட அவர் தெரிவிக்கல, நான் பேசுனது சரிதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் போய் டிஜிபி கிட்ட இது குறித்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு தனியாவே போய். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே எனக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேல எனக்கு ஒரு மரியாதையோ
ஒரு அன்போ, ஒரு நடிகராக கூட ஏதோ ஒரு சக மனுஷன் இருக்கான். இப்போ நீங்கள் என்ன பார்த்தா நினைப்பீங்க, ஏதோ வரான் நம்ம சேனலுக்கு வரான் பேசிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் எப்படி என்ன பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு விஜய் மேலே ஒரு பார்வை. நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் உங்க மேல. அப்படின்னா மிக வருத்தம், மிக ரொம்ப நன்றி, மிக வருத்தம்னு வருது பாருங்க, ரொம்ப நன்றி. ஆனால் விஜய் மேலே ஒரு இருக்கான் யாரோ ஒரு ஆள். இன்னும் இப்போ அஜித் மாதிரியோ ரஜினிகாந்த் மாதிரியோ, எனக்கு ஒரு காலத்தில் கமலஹாசன் எனக்கு மிகவும் பிடித்த ஹீரோ. அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு நடிகராக கூட என்னால், நீங்கள் வந்து ஒரு எனக்கு செந்தில கூட பிடிக்கும். எனக்கு நடிகர் செந்தில் இருக்கார் பாருங்க, கவுண்டமணி, அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு விஜய் மேலே ஒரு ஒரு லெவலேஸ் எனக்கு ஒரு இதே கிடையாதுன்னு வச்சுங்க. ஏதோ இருக்கான் அவ்வளோதான், யாராக இருந்தால் நமக்கு என்ன, எவனோ தான் அப்படிங்கிற மாதிரி எட்டானவர் கை அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபீலிங் தான். ஆனால் முதல் முறையாக நேற்றுக்கு தான் எனக்கு விஜய் மேலே கொஞ்சோண்டு ஒரு 0ல் இருந்தது ஒரு 1% அவர் மேலே கொஞ்சம் மரியாதை வந்திருக்கு. என்ன காரணம்னா, 41 பேர் செத்து போனதுக்கு போல அதெல்லாம் கூட ஒரு இதே இல்லை. அவர் வந்து யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த 234 சட்டமன்ற தொகுதியும் பனையூருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பனையூர்லேயே வாங்க, 234 சட்டமன்ற கூட்டமும் பேசிடுறேன். தமிழகத்தில் இருக்கிற 66,000 பூத்தையும் பனையூர் பங்களாலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்கள்லாம் ஓட்டு போட வரும்போது மறந்துடாங்க, எனக்கு விசில் அடிக்க வரல, உங்களுக்கு வருமா? அடிச்சு காமிங்க. எனக்கு வராது. அந்த மாதிரி விசில் அடிச்சு அவரு காமிச்சு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா அந்த பங்களாவுக்கு வந்து அவங்களே வந்து ஐயா எங்க ஆதரவு உங்களுக்கு தான். அதனால அவர் வந்து ஒரு பெரிய உழைப்போ ஒரு அர்ப்பணிப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாத மனிதர். அதாவது நீங்க சொல்றது அரசியல்ல சொல்றீங்க, ஆனா சினிமாவில வந்து அவருடைய உழைப்புனால தான் இவ்வளவு உச்சத்துக்கு வந்திருக்காரு. அது அவருடைய நேரம். அவங்க அப்பா அவரை தூக்கி விட்டாரு. ஒரு 10 படம் ஃபெயிலியர் எடுத்து கூட அந்த ஒரு படத்துல ஆனந்த விடன் விமர்சனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த படம் பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரசிகனா என்ன படம்னு தெரியல. ஆட்சி மனோரமா தவிர எல்லாருக்கும் ஒரு சோப்பு போடுறாரு, அது ஒரு கழுத்துக்கு கீழே காமிச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு ஆனந்த விடன் விமர்சனம். இது நான் சொல்றது கழுத்து கீழேன்னு நம்ம வந்து கெட்ட வார்த்தையோ நம்மளுக்கு டபுள் மீனிங்கோ நமக்கு பிடிக்காது இல்லையா, உங்களுக்கே நல்லா தெரியும். அது வேற மாதிரி ஆனந்த விடன் எழுதியிருந்தா அந்த வார்த்தையே ரொம்ப கொச்சையான வார்த்தை, அதை நம்ம சொல்லவே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இந்த நடிகர் கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் அவர் விட்டுப்பட நடிகர் மாதிரி தான் இருந்தாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவங்க அப்பா ஒரு 10 படம் இது பண்ணி அதுக்கப்புறம் சில ப்ரொடியூசருங்கெல்லாம் நஷ்டமாகி தெருவுக்கு வந்து அதுக்கப்புறம் 2-3 அருமையான டைரக்டருங்கள்ட்ட அவரு இதாக அந்த அவருடைய யோக நேரம் அவங்க தாத்தா முப்பாட்டன் யாரோ பண்ண நல்ல விஷயங்கள் இவருக்கு அது வந்து கிடைச்சிருக்கு. அதனால அவர் நடிகராக கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அவர் ஒன்றும் ஒரு பெரிய நடிகர் நான் சொல்லலாம். அதுக்கா கலெக்ஷன் அப்படின்னா அந்த ரெவென்யூ பற்றி எனக்கு என்னங்க வந்திருக்கு. ஐ எம் பாதர்ட் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த மூவி, குவாலிட்டி ஆஃப் தி ஆக்டர்ஸ், அதெல்லாம் தான் நமக்கு முக்கியமே தவிர அவர் ஏதோ யாரோ சம்பாதிக்கிறதுக்கு நாம எதுக்கு கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பானே. அதனால் அரசியல்லையும் ஒரு பெரிய இது கிடையாது, சமுதாயத்திலையும் பெரிய அளவில் கிடையாது. நான் அவருடைய குடும்பத்துக்குள்ளே நுழைய விரும்பலை. ஆனால் அதில் நான் விஜயை பாராட்டுறேன். ஊரே திரண்டு த்ரிஷா வச்சு அவரை ட்ரோல் பண்ணி ஒரு த்ரிஷாக்காக கூட டிஜிபி ஆஃபீஸ் போல, அந்த கட்சியை சேர்ந்த பெண்களுக்காக ஒரு நேற்றுக்கு டிஜிபி ஆஃபீஸ் போனார் பார்த்தீங்களா, அதுக்காக நான் விஜயை பாராட்டுறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயமா பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த பொன்ராஜ் அவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட், ஒரு வக்கர புத்தி படைத்த மனிதர், ஒரு அறிவுறுப்பான மனிதர், ஒரு ஆபாசமான மனிதர். அவர் ஆள் மட்டும் வெள்ளையா இருந்தா போறாது, தோல் வெள்ளையா இருந்து உள்ளம்லாம் அசிங்கமா ஒரு இந்த கக்கூசோட கேவலமா முடைநாற்றம் எடுக்கும் துர்நாற்றம் எடுக்கும் அறிவுறுப்பான ஒரு மனிதர். அப்படிதான் நான் பொன்ராஜை பார்க்குறேன். நான் வந்து மோடி அவர் விமர்சிக்கும் போதே எனக்கு அவர் பேரில் ஒரு பெரிய மரியாதை கிடையாது. 1-2 விவாதங்களில் அவரோட லாங் பேக் 5-6 வருஷம் முன்னாடி பிஃபோர் கோவிட் அப்போ வந்து கொஞ்சம் காரசாரமான வாதங்களோட அவர்கிட்ட இது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் கிடையாது. ஆனால் ஒரு யதார்த்தம் இல்லாத மனிதர். ஹீ லிவ்ஸ் இன் ஃபுல்ஸ் பாரடைஸ். நீங்கள் அந்த ஆடியோ ஏபிபி நாடுன்னு ஒரு சேனல் வந்து அவரை கூப்பிட்டு ஏன் நீ இப்படி சொல்லியிருக்கிய, இப்படி தப்பு இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க, இவங்களெல்லாம் அப்படி தாங்க சொல்லணும், இவங்களெல்லாம் அப்படி தாங்க பேசணும். இந்த மாதிரி அவங்கள ஏங்க உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் சொல்லுவீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் திருத்தணுங்க. இந்த ஆளை யார் திருத்துறது? மக்கள் சேர்ந்து அடிச்சா, ரோட்டில் விட்டுட்டு அடித்து வெளுத்தா, அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நம்ம யாரும் இந்த ஆள் வந்து நீ வந்து மோடி கூட தான் இல்லாத புழுவெல்லாம் புழுகுற, திமுக போடுற எலும்பு துண்டுக்காக நீ அலையிற, ஏண்டா புழுகுறன்னு யாராவது வாயிலேயே குத்தினாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லைங்க. யாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது இல்லை.
பொன்ராஜ் தான் அறிவு கட்டத்தனமா பண்றான், பொன்ராஜுக்கு தான் மூளை இல்லை, பொன்ராஜ் தான் ஒரு பப்ளிசிட்டி மேனியாக்கில் பண்றான், பொன்ராஜ் தான் ஒரு வெறுப்புல பண்றான் அப்படின்னு நாமளும் அந்த வெறுப்பை கை கொள்ளக்கூடாது இல்லைங்களா? நம்மெல்லாம் யாரு? RSS சுயம் சேவர்கள். நம்மளுக்கு சங்கம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நாம வந்து கட்டுப்பாடா இருக்கணுங்கிறதா நம்மளுக்கு வந்து நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம வந்து அதனால இந்த இண்டிவிஜுவலை பத்தி நம்ம கவலைப்படுது. ஏன்னா பொன்ராஜை வந்து யாராவது அப்படிலாம் நினைச்சாங்கன்னா கூட இல்ல இந்த ஆளை வந்து ஒரு மட்டமான மனிதர் அப்படின்னு நம்ம சிந்தனையில இருந்து வன்முறை யாரும் கை கொள்ளக்கூடாது. பொன்ராஜை வந்து மிஸ்டர் பொன்ராஜ் உங்க கருத்து தவறு, நீங்க திருத்திங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் அன்பா பண்பா அவருக்கு பதிவு வைக்கணுமே தவிர அவரை போய் முரட்டுத்தனமாலாம் அவரை டீல் பண்ணக்கூடாது. நேற்று கூட விஜய் கட்சிக்காரங்கெல்லாம் தொடர்ந்து அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏபிபி நாடு தான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பேட்டி எடுக்கும்போது அவங்கள மண்டையிலே குட்டி திருத்தினாங்க அப்படின்னு ஒண்ணு. யார் மாதிரி மண்டையில குட்டணும்? வாத்தியார் மாதிரி மண்டையில குட்டணும். ஈவேராவே அப்படிதான் பண்ணியிருக்கார். அப்படிங்கும் போதுதான் எனக்கு என்ன தோணுச்சு, why this guy is trying to make ஈவேரா as a holy cow. ஈவேரா என்ன சொல்லியிருக்கார்? அவர் சொன்னது, உங்களுக்கு ஹோட்டல்ல பலகாரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி நீங்க யாரோட வேணாலும் போய் படுத்துங்க. அவர் சொன்ன இதே வார்த்தை, நான் சொல்லலை. கர்ப்பப்பையை அறுத்துருங்க. நீங்க வந்து ஆம்பளை எப்படி கிராப் வச்சுக்கிறானோ அந்த மாதிரி கிராப் வச்சுங்க. நீங்க பேண்ட் சட்டை போடுங்க. நீங்க கல்யாணங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், கமிட்மெண்டே கூடாது. ஈவேரா சொன்னதா ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்கார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டான வேர்ட். ஆமா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன? யாரோனா யாரோட வேணா போங்க, நாய் பன்னி மாடு மிருகங்கள் மாதிரி ஒரு இதே இல்லாம இந்த கொம்யூன் அப்படிங்கிறதுக்கு அண்ணா ஹெச் ராஜா வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்து அதை வந்து கருணாநிதி, அன்றைய முதல்வர் கருணாநிதிட்ட போய் 25 வருஷம் முன்னாடி போய் கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் முறையிட்ட அண்ணன் ராஜா பேசினார். 2001 திமுக கூட்டணியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கம்யூனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அண்ணன் ராஜாவை கேட்கறதுனாலும் கேட்கலாம், இல்லை தனியாக வாங்கன்னு அதுக்கப்புறமா அந்த விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அனுமதிக்காது, யூடியூப் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் அனுமதிக்காது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு ஈவேரா சொன்னதை இந்த ஆள் என்ன சொல்றான், இல்ல 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 நீ என்ன எப்படி அம்மாவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாவனாலும் எப்படி இருப்பேன் அப்படின்னா அதை சொல்ல இந்த ஆள் யாரு? இந்த ஆள் வந்து கூலிக்கு மாரடிக்கிற பையன், ஒரு ஓலா யூபர் வாயன். நீங்க ஒரு 10,000 ரூபாய் நாளைக்கு பணம் கொடுத்து என்னை பத்தி பேசுனா கூட பேச வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க ஏதாவது உனக்கு ஒரு கமிட்டியில தரேன், இல்ல உனக்கு ஒரு வாரியம் தரேன், இல்ல நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெக்கமானமே இல்லாத ஒரு பையன் இந்த ஆள் வந்து, அதாவது ஒரு கொச்சையா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த உதாரணத்தை சொல்லுவோம். தன்னுடைய உடலை வித்து வாழ்கிறவங்க வந்து வயிற்றுப்பாட்டுக்காக, அன்றாடம் இதுக்காக, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை வறுமைக்காக அந்த மாதிரி இப்பவும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. முன்னாடி இருந்தது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அது கூட வந்து அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை முறை அதனால. ஆனால் இவங்கெல்லாம் திமிரெடுத்த ஆளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆள் வெள்ளையா இருந்தா போறாது, நாகரிகமாக பேச தெரியணும், நாகரிகமா நடந்துக்க தெரியணும். ஏங்க நீங்க இப்படி பேசுவீங்களா அப்படின்னு திரும்பி அந்த ஆள் கேட்கணும். நோ 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 நோ, நான் இதெல்லாம் வாபஸே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து முடியவே முடியாது, நான் என் கருத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல. அதுதான் நான் கேட்க வரேன். அது அந்த கருத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னு சொல்றது அவர் அந்த கொள்கையில இருந்து வந்ததுனால, இல்ல நம்மள பேக்கப் பண்றதுக்கு பார்ட்டி இருக்குங்கிற தைரியத்துல அப்படி இருக்காரு அவர்? நீங்க கேட்கற சரியான கேள்வி. இது பேக்கப் பண்ணுங்கிற ஒரு பார்ட்டி இருக்கிறதுனால தான். இது நான் போற போக்குல சொல்லல. திரு SV சேகர் எனக்கு நல்ல ஒரு நண்பர் தான் அவர் சேகர். அவர் ஆனால் கடுமையாக விமர்சிச்சிருக்கேன், இப்பவும் விமர்சனம் செய்கிறேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அருமை நண்பர் SV சேகர் பிஜேபியில் இருக்கும்போது ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி முன்னுக்கு வராங்கன்னு யாரோ எழுதினதை ஷேர் பண்ண உடனே இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்கள காட்டுமிராண்டித்தனமா அவரை வந்து அர்ச்சனை செய்தார்கள், வாயால வசைப்பாடி தீர்த்தார்கள். குறிப்பாக இன்னைக்கு நியூஸ் 18ன்னு ஒரு சேனல் இருக்கு பார்த்தீங்களா, அது அம்பானி சேனல்னு சொல்லிக்கிட்டு இந்த நம்ம தமிழ்நாடு அம்பானி இருக்காங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு இன்னைக்கு வாய் வியாபாரம் செய்யக்கூடிய, அவங்களுக்கு வாயாலே வாசிச்சு தொழில் செய்கிறாங்க. அவங்களை வந்து திமுக குடும்பத்தையே மொத்தமா வாய் வியாபாரத்தினால மகிழ்விக்கிற வேலையை செய்யக்கூடியது கார்த்திகை செல்வன் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த நியூஸ் 18 சேனல். அது ஓன்டு பை அம்பானி. என்ன சொல்லுவாங்க, அது மோடிக்கு வேண்டப்பட்டவர் அம்பானிமான்.
ஆனா அந்த சேனல் வந்து இன்னைக்கு அடிமை வேலை யாருக்கு பார்க்குது? அப்ப உண்மையாவே யாருக்கு அம்பானிக்கு யார் நண்பர்? திமுக தான். ஏன்னா அந்த சேனல்ல இருக்கிறவங்க தான் சேகர் வீட்டு மேல கல் விட்டு எறிஞ்சாங்க. அதுல ஜீவசகாப்தன் என்னுடைய இனிய நண்பர், அவரும் போய் தான் பார்த்தா ஆர்கியூ பண்ணுவார், போலீஸ்காரங்களோடலாம் ஆர்கியூ பண்ணுவார், அங்க இருக்கிற சில பேர் தடுக்க போனவங்கள்ட்டையும் ஆர்கியூ பண்ணுவார். 7-8 பேர், மொத்தம் 35 பேர் கல் விட்டு எறிஞ்சாங்க. ரவுடி பசங்க மாதிரி நான் சொன்னேன், இவங்களே நான் ரவுடி பையன் நான் சொல்லலை. யாரும் ஊடகத்தில் இருக்கிறவங்க தப்பா எடுத்துக்கூடாது இல்லைங்களா? உண்மைகள் எல்லாம் நம்மளுக்கு உண்மைகள் தெரிஞ்சிருந்தாலும் எல்லா உண்மையும் நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா? என்னுடைய அருமை நண்பர் கூட ரவுடி பையன் மாதிரி அங்க போய் கல் விட்டு எறிஞ்சார் அவர் வீட்டுல. ஜீவசகாப்தனும் போய் கல் விட்டு எறிஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு விளக்கமே எழுதினாரு, வீடியோ போட்டாரு, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு. ஆனா அந்த வீடியோ எடுத்து பாருங்க தெரியும், பெண்கள் உட்பட அவர் வீட்டு வாசல, சேகர் வீட்டு வாசல கல் விட்டு எறிஞ்சாங்க. அன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த தமிழகமும் சேகரை எதிர்த்தது. ஆனா அதே சேகர், நண்பர் எஸ்.சி. சேகர், முன்னாள் பாஜகக்காரர், இன்னைக்கு திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதே சேகர், நேத்து முன்தினம் ஒரு பேட்டியில புதருக்குள்ள பெண்ணுக்கு என்னங்க வேலை, ஏங்க அவ புதருக்குள்ள போனா, அந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட் பத்தி அவங்க வந்து இயற்கை உபாதை கழிக்க போயிருக்காங்க. உன்ன மாதிரி அவங்க என்ன திமுக பிஜேபி மோடி அண்டி பிழைக்கிறாங்களா? நான் இந்த கட்சியில் 40 வருஷமா இருக்காங்க. எனக்கு நானும் ஒரு 2-3 டிவி ட்ராமாவில் நடிச்சிருக்கேன், 2 சினிமாவில் நடிச்சிருக்கேன். இப்போ சேகருக்கு தான் அங்கே வந்து சென்சார் போர்டு நேஷனல் பிரசிடென்ட் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கலீங்க. அதனால் மோடியை அண்டி பிழைச்சார், அவர் பிஜேபியை அண்டி பிழைச்சாரு, கூட்டங்களுக்கு பிஜேபியிலே காசு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அதிமுகவில் வந்து தலைமையை அண்டி பிழைச்சாரு, இப்போ திமுகவை அண்டி பிழைக்கிறாரு. நாம் அப்படி கிடையாதுங்க, நம்ம உழைப்பில் வாழறோம். அவர் ஒரு கூட்டத்துக்கு 50,000 1 லட்சம் கொடுன்னு அவர் கேட்பாரு. நான் வந்து என் சொந்த காசில் போய் நான் கட்சிக்காக நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன். அப்படிலாம் இருக்கும்போது அன்னைக்கு அதே சேகர் என்ன சொல்றாரு, நீ ஏன் புதற்குள்ள அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, இயற்கை உபாதையை கழிக்க போனாங்க. அவர் கிராமத்தில் இருந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்கன்னா தெரியும். இன்னைக்கு தமிழக முதல்வரை கஜோல் பண்ணி தாஜா பண்ணி அவருடைய மனதில் இடம் பிடித்து அவர் குடியிருக்கக்கூடிய அந்த மந்தவெளிப்பாக்கம் ட்ரஸ்ட் கிராஸ் ரோடு, மந்தவெளிப்பாக்கம் ரோடு, அதுக்கு வேறு அவங்க அப்பா பேரு எஸ்.வி. வெங்கட்ராமன் சாலை அப்படின்னு சொல்லி பேரே வைக்கிற அளவுக்கு இவருக்கு அங்க செல்வாக்கு இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடிய சேகர் ஒரு கக்கூஸ் அந்த பிளாத்தி குளத்துல அந்த கிராமத்துக்கு கட்டி கொடுத்துருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது போய் அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் மனம் இல்லாம அதை வந்து கொச்சைப்படுத்துறாரு. அந்த குழந்தைய, நம்ம வீட்டு குழந்தை அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களும் கிராமத்துல இருந்து வந்தோம், நானும் கிராமத்துல இருந்து வந்தோம். நாம இயற்கை உபாதையை கழிப்பதற்காக நாம வந்து ஆத்தோரம் போயிருக்கோம், வாய்க்காங்கிற ஊரை போயிருக்கோம். நாளைக்கு எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு. மோடி மூலமா கழிவறைகள் கட்டி கொடுக்கறதுக்காக பஞ்சாயத்துலையும் பேசி சிலதெல்லாம் நடந்தது. ஆனா இதையும் தாண்டி தமிழக அரசு செய்யாத காரணத்தினால அந்த பாப்பா வந்து இயற்கை உபாதையை கழிப்பதற்காக போன இடத்துல அதை கிண்டல் பண்றான் இந்த ஆளு. அந்த புதற்குள்ள அது இவளுக்கு என்ன வேலை, அந்த புதற்குள்ள போய் லைட்டா போட முடியும், ரோட்ல தான் லைட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆனா ஏதாவது ஊடகம் அதை கண்டிக்குதா? அவங்க வீட்டுல யாராவது கல் விட்டு எரிஞ்சாங்களா? டேய், உன் வீட்டு பொண்ணா இருந்தா பேசுவியாடா, உன் பேத்தியா இருந்தா பேசுவியாடா? இந்த நியூஸ் 18காரன் கேட்டிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு ஏன் கேட்டான்? மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவன் வீட்டுல கல் விட்டு எரிஞ்சாங்க. ஏன் கல் விட்டு எரிஞ்சான்? ஒரே காரணம், பிஜேபியில இருக்காங்க. இன்னைக்கு ஏன் கேட்கல? ஒரே காரணம், பிஜேபி கிண்டல் பண்றான், பிஜேபி எதுக்குறான், திமுகவை ஆதரிக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால சமூக வலைதள பதில இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு, தேர்தல் நேரங்கிறதுனால. இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, நாமெல்லாம் இந்த மாதிரி அவரை கிண்டல் பண்ணுவோம், திட்டுவோம், விளாசுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஊடகங்களை கேள்வி கேட்போம். இப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சேனல்ல நாளை மத்தானா நம்மளை கூப்பிடும் போது, நீ பொன்ராஜுக்கு விவாதம் வச்சியா, சேகருக்கு விவாதம் வச்சியா, ஆனா நீ அண்ணன் கெத்திராஜாவை பத்தி பேசினிய, சேகர் அன்னைக்கு சொல்லும் போது விவாதம் வச்சிய, நீ ஏன் பெரிய வாழைப்பழத்தை உன் வாயில வச்சிருந்தியா, யார் கொடுத்த வாழைப்பழத்தை வச்சிருந்த, நம்ம கேட்போமா மாட்டோமா? எப்படியா இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எந்த ஊடகமும் அதை பத்தி விவாதம் வைக்கல. நாள் கணக்கா வச்சாங்க விவாதம். ஹெச் ராஜா பேசியது சரியா, சேகர் பேசியது சரியா, தோசையை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தானே இந்த பயலுக. இப்ப பொன்ராஜுக்கும் மயான அமைதி காக்குறாங்க, சேகருக்கும் பிரேத மாதிரி படுத்து கிடக்கானுங்க இந்த தமிழ் ஊடகங்கள்லாம். சமூக செயல்பாட்டாளர்கள் எங்க போனான்னு தெரியல, சமூக ஆர்வலர்கள் எங்க போனான்னு தெரியல, பெண்ணியம் எங்க போனான்னு தெரியல, மாதர் சங்கம் யார்கிட்ட விலைக்கு போனாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே ஒரு சைலண்ட் மோடுக்கு போய், டீப் சைலண்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. பிஜேபினா அப்படியே ஆசனவாய் அடைச்சிட்டு கத்துன்னு கத்துவானுங்க. ஒரு 4 நாள் இந்த இஷ்யூவை வந்து விடாம பார்த்துப்பானுங்க.
ஆசிரியர் வீரமணி, அந்த பெரிய மீசக்காரன் சுபவீரபாண்டியன், ஓசிச்சோறு, எச்எஸ்ஓரு, ஓலா யூபர் வாயர்கள், எல்லா பயலும் இப்போ 28 தேவச இயக்கம் எல்லாம் அவனு எல்லாமே சைக்கோபாத் மாதிரி மாறிடுவானுங்க. ஆனால் இப்போ பாருங்க எவனாவது வாயை திறக்கிறானா? அதனால தான் நான் விஜய் வந்து என் ஒரு விதத்தில் பாராட்டுறேன்னு சொன்னது காரணம், இந்த பயலை பற்றி நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் நம்மளை போன்ற உண்மையாகவே பெண்களை ஆதரிக்கிறவங்களும் வச்சு செஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த ஆள் மன்னிப்பு கேட்குறேங்கிறான். நேற்றுக்கு எவ்வளவு துங்குறா ஆணவமாக பதில் சொல்கிறான். மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுங்க, அதெல்லாம் எங்க கேட்கணும், இவங்கெல்லாம் இப்படி தாங்க பேசணும். நம்ம என்ன பண்ணோம், அவங்க வீட்டில் போய் நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து, நம்ம இவர் இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த ஸ்னேகன் ஒரு பையன் கட்டிப்பிடி கல்யாணம் ஒன்று பண்ணுறேன்னு ஒன்று, அவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு போராட்டம் அறிவித்தார். ஸ்னேகன் வீட்டில் போய் பெண்கள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு நம்ம அன்பை பரிமாறிப்போம் அப்படின்னு ஒரு போராட்டம் அறிவித்தார். அந்த மாதிரி நாமளும் பொன்ராஜ் வந்து இன்னைக்கு ஒருவேளை மன்னிப்பு கேட்காம இருந்தா நாமளும் பொன்ராஜ் வீட்டில் போய் இருந்து நாம கூட இங்க பாருங்க இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க யாராவது தப்பா இருந்திருந்தீங்கன்னா, இவர் மாதிரி இவர் சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு அவங்க வீட்டு படியேறி போய் கேட்டு வரலாம். ஆனா நல்ல வேலையா அதுக்கான வாய்ப்பை வைக்காம அந்த பையன் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டான்னு நினைக்கிறேன். அதனால இனிமையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பிஜேபியில இருந்தா ஒரு மாதிரி விமர்சனமும், திமுகவில் இருந்தா ஒரு மாதிரி விமர்சனமும், திமுகவை ஆதரிச்சா ஒரு மாதிரி விமர்சனமோ, திமுகவை எதிர்த்தா ஒரு மாதிரி விமர்சனமோங்கிறது இல்லாம எது நேர்மையோ எது நியாயமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. திராவிட மாடல் முதல்வர் வந்து இந்த ஆட்சியோட பெருமை பத்தி பேசும்போதெல்லாம் சமூக நீதியை நிலைநாட்டுவது நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் மேடைகளில் அவர்கள் பெருமையாக சொல்வது. அப்படி பார்க்கும்போது இந்த செய்தி அது தொடர்புடையதாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் காலனி புதுக்காலனின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அங்கன்வாடி இருக்குது. நம்ம அங்கன்வாடின்னு பார்த்தா ஒரு அங்கன்வாடி இருக்கும், எல்லா பசங்களும் படிப்பாங்க. இது அங்கங்கே ஒரு 50, 100, 150 ஸ்கொயர் ஃபீட்டில் 4-5 அங்கன்வாடி பக்கத்துலேயே இருந்திருக்கு. என்னடா அதுன்னு கேட்க போனால் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு அங்கன்வாடி அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அங்கன்வாடி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த செய்தியில் கடைசி பேரில் அந்த பசங்கள்லாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்கே விருப்பமோ அங்கே போகிறாங்க, நாங்கள் ஒன்றும் பிரிச்செல்லாம் வைக்கலைங்க. இந்த திமுக துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இவர் வேல்முருகன் கட்சியை எப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த அம்மா பதிலும் இந்த துரைமுருகன் நக்கல் அடித்த மாதிரி தான் இந்த பதிலும். அவங்கவுங்களுக்கு இஷ்டமான இடத்துக்கு போகிறாங்க, அப்படி ஒன்றும் ஜாதியை பாகுபாடுலாம் இல்லைங்க, நான் பார்க்குறேங்க. அதாவது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்றாங்க. துரைமுருகன் நக்கல் அடித்ததுக்கும் இவனை நக்கல் அடித்ததுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் இந்த அம்மா பேர்லையும் நடவடிக்கைன்னு வரும்போது முதல்ல இந்த அம்மா பேரில் நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து வர அந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏங்க அவங்களுக்கே 8000மோ 10,000மோ சம்பளம் இருக்கும், அவங்கள ஒரு 4 லட்சம் 5 லட்சம் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள போய் இந்த மாதிரி அவங்கள போய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றிய, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு யாராவது வந்து நம்மளுக்கு ஏசுவாங்க. நம்ம ஏன் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம்னா, நீ 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வேலைக்கு வரும்போது நீ அந்த இடத்துல ஜாதியை பாகுபாடு கைகொள்ளும் போது யாருடைய அரசியல் அபிலாட்சிகளுக்கும் நீ ஏன் ஈல்டார? நீ எங்கேயுமே அந்த அரசியல் உன்னுடைய அரசியல் சாயமே இல்லாம அந்த பச்சை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது தான் உன் வேலை. ஆனா பிஞ்சு மனசுல நெஞ்ச விதைக்கிற வேலையை செய்யறதுக்கு நீயே ஏன் ஒரு காரணமா இருக்க? எவனோ தான் இங்க பாரு, இந்த ஜாதிக்கு அங்கவே அந்த ஜாதிக்கு அங்கவேன்னு சொல்லிட்டு போறான். அதெல்லாம் முடியாதையா, சட்டம் என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன். என்ன வேலையை விட்டு நீக்குவியா? 5 லட்சம் ரூபாய் கொடு, நான் வெளியில வந்து பிரஸ்ல வந்து பேசிடுவேன், நீ சொல்லி பாரு, எவன் உன்னை வேலையை விட்டு தூக்குறான்னு பாரு, உன் காலில் விழுந்து கிடப்பான். அதனால முதல் குற்றவாளி அந்த அம்மா அங்கன்வாடி ஊழியர், அதுக்கப்புறம் அதுக்கு சூப்பர்வைசருங்க அரசு அதிகாரிகள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இதுல 40 பேர் அதுல 48 பேர் இருக்காங்க. இந்த ஆட்சி என்ன சொல்லுது? அனைவருக்கும் சமமான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சலமோ இந்த சமூக நீதியை நாங்கள் தான் சொல்றோங்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதே ஸ்டூடியோவில் நம்ம பலதர இதே மேடையில் பேசியிருக்கோம். எப்படி திமுக வந்து ஒரு ஜாதி வெறி கொண்ட கட்சியாகவே, ஆதிக்க மனோபாவம் கொண்ட கட்சியாகவே இருக்குங்கிறதுக்கு. கீரப்பாளையம் யூனியன்ல வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்து எஸ்சி, வைஸ் பிரசிடென்ட் டிஎம்கே காரரு, வைஸ் பிரசிடென்ட் அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் லேடி. சுதந்திர தினத்தன்னுக்கு நீ குடியேற்றக்கூடாது, நான் தான் குடியேற்றுவேங்கிறாரு. தரையில உட்கார வைக்கிறாரு, இவரு சேர்ல கொந்திக்கிறாரு.
அதே மாதிரி சேலத்துல ஒரு யூனியன் ஒன்றிய செயலாளர் கோவில் உள்ளார, டேய் நீ யாரா, நீ என்ன ஜாதிரா அப்படிங்கிறாரு. முதல்வரே நீங்க கவுடாவா? அதனால ஒரு ஜாதி வெறியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மனநோய் பிடித்தவர்கள், அந்த ஒரு ஆண்ட பரம்பரை பெண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு மனநோய் இந்த திமுக இருக்கிறவங்களுக்கு, இங்க அவங்களுடைய ஒரு வக்கரம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ராசா, நீ ஏண்டா பெரம்பலூர்ல இருந்து ஊட்டிக்கு போன அப்படின்னா ஒரு அம்மா அதுவும் ஒரு சேனல்ல கேட்கும்போது, எங்க தாத்தா இங்க இருந்தாங்க, எங்க தாத்தா இந்த பகுதிக்கா சொப்பனத்துல இருந்தாலும் ஏதோ தூக்கத்துல யாரோ எழுப்பிட்டாங்க அப்படி இருக்கு, பாதி தூக்கத்துல இதான உடனே எங்க தாத்தா வந்து விட்டுட்டு போனாங்க, அவரோட கனவை ஊட்டியில எங்க தாத்தா வேலை செய்ய வந்தாங்க அப்படின்னு ஏதோ உணர்றேன். இதெல்லாம் நிஜமா அப்படின்னு அந்த அம்மா ஒரே வார்த்தையில அந்த ஆளை இதாக்குவாங்க. ஒரு பொது தொகுதியில ராசாவை தொடர விடுவதற்கு மனம் இல்லாத கட்சி ஒரு எத்தனையோ பேரை, சத்தியவாணி முத்துல இருந்து அந்த அம்மா அறிஞர் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்ச காலத்திலேருந்து இருக்கிறவங்க, இவருக்கு நாஞ்சல் மனோகரன் போன்றவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தவங்க, கருணாநிதிக்கும் பொருளாதார உதவி செஞ்ச அந்த சத்தியவாணி முத்து அம்மாவை திமுக விட்டு விரட்டும் போது எப்படியெல்லாம் திமுக ஜாதிய ரீதியாகவும் பெண்மை ரீதியாகவும் இழிவுபடுத்தியதுன்னு அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய அறிக்கைகள்லையும் எழுத்துக்கள்லையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அன்னிலிருந்து ஒரு சாடிஸ்ட் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, இவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, எல்லாத்தையோட கொடுமை. இப்ப ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இந்த ரோட் சைட் பாரதி அப்படிங்கிற ஒரு இவர் இருக்காரு பாருங்க, தடித்த வாயரஸ் பாரதியை சொல்றீங்க, அதான் ரோட் சைட் பாரதி. இந்த ரோட் சைட் பாரதி, ரோட் சைட் ரோமியோ மாதிரி ரோட் சைட் பாரதி, அவர் என்ன சொன்னாரு, நாங்க பட்டியலினத்தவர்களுக்கு நீதிபதி பதவி நாங்க போட்ட பிச்சை, எப்படி கொச்சப்படுத்துறாம. இது வரைக்கும் அந்த ஆள் மன்னிப்பு கேட்கல. மீடியாவையும் அவர் என்ன சொன்னாரு, இவனெல்லாம் மாமா பயலுக, ரெட் லைட் ஏரியாவில் இருக்க வேண்டிய பயலுக. அவர் எல்லாரையுமே அப்படிதான் வந்து ஒரு மேல தடித்த வார்த்தையில அச்சிங்கமா அருவருப்பா அதை வந்து தலைமை வந்து அவரை விட்டு கொலைக்க விடுது. வா அப்படின்னா போறோம், ஒரு கொலைச்சு திரும்பி உள்ள விடுவார். அதுக்குன்னே வச்சிருக்காங்க பாரதியங்க. அந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு அதுவும் பட்டியலின மக்களை வேற இழிவுபடுத்தினாரு. பல பேர் அந்த கட்சி வந்து இப்படிதான் பண்ணிருக்கு. இதுல வந்து நாங்க தான் அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத கட்சி. இந்த தொகுதியுமே ராசிபுரம்ங்கிறது ஒரு ரிசர்வ் தொகுதி. அண்ணன் VP துரைசாமி ஏற்கனவே அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்ப பிஜேபியில மாநில துணைத் தலைவராக இருக்காரு. அநேகமா அவரோ அவர் பையனோ தான் அங்க போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்ல உரிமையில, தலைமை தான் அறிவிக்க போகுது. யாரோ ஒரு பிஜேபி கேண்டிடேட் கண்டிப்பா நிக்க போறாங்க. ஏற்கனவே அவர் திமுக சார்பா அங்க இருந்தவர். அதிமுகலையும் அங்க வந்து சுந்தரம்னு ஒரு MLA இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு அமைச்சரும் ஒருத்தர் அங்க இருந்து சரோஜான்னு ஒரு அமைச்சரும் அங்க இருந்தாங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும்தான் ஜாதிய கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுது. இதுல நீங்க பாருங்க, நாங்குநேரியில ஒருத்தன் அருவாலையில வெட்டிக்கிட்டே போறான். பாக்குறவங்க எல்லாம் நம்ம ஊர்ல அந்த நொங்கு சீவுவாங்க பாருங்க, இளநீ சீவுவான்ல, அந்த மாதிரி சீவிக்கிட்டே போறான். ஒரு 2 பேர் செத்து விட்டான், 8-10 பேருக்கு அங்க வந்து காயம், வெட்டு காயம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜாதி வெறியர்களை ஊக்குவிக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை வேடிக்கை பார்க்குது. இந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ற மிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட ருச்சி தெரிஞ்சு, அந்த ரத்தத்தோட ருச்சி தெரிஞ்சு அதுக்கு அடிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி இந்த ஜாதி வெறிங்கிற ஒரு ருச்சியை இவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த காட்டாட்சி முடிவுக்கு வந்தாதான் இதை போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்கும். கோவில்கள் எல்லாமே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. அங்க போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அங்க போயிட்டு டான்ஸ் ஆடி போட்டோ போடுறது, அது கப்பலாவே சேர்ந்துக்கிட்டு இப்போ ரீல்ஸ் போடுறது, இது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல ஒரு கப்பல் வந்து, கப்பலான்னு தெரியல, 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அது பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்து முன்னணி கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? கப்பலா தெரியலன்னா காதலர்களா கள்ளக்காதலாங்க தெரியலன்னு சொல்ல வரீங்களா? திருமணம் ஆனவர்களா இல்லையா என்பது தெரியல. திருமணம் கடந்த உறவில் இருப்பவர்களா அதுவும் தெரியாது. ரைட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா கோவில்கள்லையுமே ஒரு அத்துமீறல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த வந்து கோவிலை வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் ஸ்பாட்டா, பிக்னிக் ஸ்பாட்டா, ஒரு வந்து நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறது, நான் கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல, போனால் கூட வெளில நின்று கும்பிட்டுட்டு காப்பாற்று பண்ணிட்டு ஒரு ஒரு ஆழ்ந்த பக்திங்கிறது கிடையாது. என் சம்சாரம் மாதிரி
உருகி உருகி இறைவனை துதிக்கிற மனோ பக்குவம் இன்னும் எனக்கு வரல. ஒரு பாதி நாத்திகனாக இருந்தால் கூட காப்பாற்று வெளில வந்துடுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்களாம் போனீங்கன்னா இந்த இறைவனுடைய ஐக்கியமாகி ஒரு இதாக இருக்கு, எங்கள் பக்தி பரவசத்தில் இருக்கீங்க. சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுமேனு வேண்டிக்கிறதுக்காகவே இப்போ நான் மட்டும் என்ன அண்டார்டிகாவில் நல்லா இருக்கணும், ஐரோப்பாவில் நல்லா இருக்கணும் நான் வேண்டிட்டு இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்களாம் நாசமாக போனோம் நான் வேண்டுறேன். மக்களுக்கு அப்புறம் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஏதோ நம்ம வேண்டிட்டு வந்துடுறோம். அமைதியாக உங்களை மாதிரி போய் துதிக்க போகிறவங்களுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணுற விதமாக அங்கே வந்து இவங்க இந்த செல்ஃபி எடுத்துக்கிறது, அங்கே ஒருத்தர் கட்டி அணைச்சி அதில் ஒரு செல்ஃபி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரீல்ஸ் மோகம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் போன வருஷம் பார்த்துருப்பீங்க, 2 நாள் இதே மாதிரி நடந்தது. ஒரு 2 மாதத்துக்குள்ள அந்த பெரிய கோவில் ராஜகோபுரத்துக்கு கீழே உட்காந்து நிழலுக்காக உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. அதுவும் பரதா போட்டவங்க சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்டா என்ன, ஏன் இங்கே சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேள்வி வேறு. அதே இன்னொரு கோவிலில் ஒருத்தன் வந்து ஆமாம் நான் பிரியாணி தான் சாப்பிட்றேன், இங்கே சாப்பிட்டா என்ன பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் எங்கே எப்போ நடக்குது? இது அதிமுக ஆட்சியில் நடக்கலை. கருணாநிதி சிஎம்மாக இருந்த போது கூட இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் நடக்கலை. ஆனால் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சுதந்திரமாக இருக்கான் பாருங்க. சிவபெருமான திட்டவன் சுதந்திரமாக இருக்கான். முருகப்பெருமான கேவலமாக கந்தசஷ்டி கவசத்தை அறிவுறுப்பாக பாட்டு போட்டவனுக்கு, பேசினவனுக்கு, விமர்சித்தவனுக்கு அவங்க சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து முதல்வர் அந்த பன்னாடைக்கு பொன்னாடை போட்டி பாராட்டி உச்சி முகர்றாரு. அதே மாதிரி தான் இந்த இந்து தர்மங்களை யாரெல்லாம் கொச்சையாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் திமுக முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. இது மெதுவாக அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது திருச்சபை முஸ்லீம் கழகமாக மாறி இந்து தர்மத்தை வேரோட பிடுங்கி எறிகிற வேலையை செய்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்திருந்துன்னா ஒரு புகார்னு வந்த அடுத்த நிமிஷம் நீங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அசைவம் சாப்பிட்ட போதும் சரி, இன்னொரு கோவிலில் நான் பிரியாணி தின்னா என்ன அப்படின்னு கேட்ட போதும் சரி, நீ இறைவனை இழிவுபடுத்துறவங்களையும் சரி, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வந்திருக்கும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, அது ஒரு கேளிக்கை ஸ்பாட், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மக்களுடைய மனோபாவம், பெரும்பாலான மக்களோட மனோபாவமாக நான் பார்க்கறது, ஒரு ஜோசிக்காரன் எங்கேயாவது எழுதிட்டான்னு வச்சுங்க, அந்த கோவிலில் அப்படியே திரண்டு ஓடி உங்களுக்கு பக்தியை விட உங்களுக்கு ஒரு சுயநலமும், நான் எப்படியாவது பெரியாளாயிடணும்னா நீங்கள் சொல்கிறது வந்து மனதாலேயோ செயல்னாலேயோ அந்த இதனாலேயோ கிடையாது, பண்பாடுனாலேயோ இல்லை. இது வந்து எல்லாரும் நான் அவன் பெரிய ஆள் அப்படின்னா அவன் பணம் வச்சிருக்கான், இந்த மாதிரி அவன் திருடலாம் கொள்ளையடிக்கலாம். இப்போ திமுகவில் சேர்ந்து அவன் வந்து சாதாரணமாக இருந்தவன் கூட 3 சீட்டு ஆடினவனும் ஒரு பிளேடு பக்கரியை கூட திமுகவில் எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். கவுன்சிலர் ஆனாலே போதுமே. நீங்கள் கவுன்சிலர்னா கூடங்க மக்களை போய் பார்க்கணும், கும்பிடணும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஆடு புருஷன் அமீர் இருக்கான், அவன் படம் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. அவன் எடுத்த படத்தில் 2 படத்தில் ஒரு படம் தான் ஓடிச்சு. அதையும் ஒரு சுயம் சேவகர் ஒரு ஐயர் தான் தயாரித்தார். அதுக்கு 2வது படமும் வேறு யாரோ தயாரித்தாங்க. 2009க்கு அப்புறம் அவன் படம் எதுவுமே ஓடலை, எல்லாம் ஃபெயிலியர் படம். ஆனால் அவன் 4 காரில் போகிறான், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், நல்ல விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறான், அவன் வந்து நல்ல ரிச்சாக இருக்கான், அவன் வீட்டு கல்யாணத்தை கூட ஊரே கூப்பிட்டு நடத்துறான். வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் தானே சார்? என்ன தொழில்? தொழில் என்ன தொழில் அதை சொல்லுங்களேன். கமான், என்ன தொழில் இருக்கலாம்? அதான் என்ன வெளியில சொல்ல முடியாம என்ன தொழில் அதை சொல்லுங்க. அந்த அவன் என்ன சாதிக் ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து அந்த பவுடர் வேற வித்தான். இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவன் தாங்க அங்க அதிகம். அதே அமீர் வீட்டு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை மட்டும் இருக்கான், பொண்ணையே காணும். அவன் தான் பெண்ணடிமைத்தனத்தை பத்தி நம்மளுக்கு வகுப்பு எடுப்பான். இந்த மாதிரி ஆளுலாம் எங்க முன்னிறுத்தப்படுறாங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். நீங்க திமுகவில் வந்து நாம போன செய்தியில பார்த்தோம், அந்த அப்துல் கலாம் பிஏ பொன்ராஜ், நீங்க எல்லா வக்ர புத்தி படிச்சவனும் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல மைய அழிச்சு நாங்க இது பண்றோம்ட்டு இந்த தேவச இயக்கம் மே 37 இல்லையா, மே 17 இயக்கம்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது. மே 37 அந்த இயக்கத்து சார்பா போய் இது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ரயிலே தள்ளி விட்டானுங்க. அவனுங்க கேட்டா அவனை தியாகிங்கிறான். அவன் சரக்கு போட்டு விழுந்தானா, இவங்க தள்ளி விட்டாங்களா, இல்ல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா? நான் செத்தவங்களை கொச்சைப்படுத்த விரும்பல, ஆனா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவன் பாருங்க, அவன் எல்லாமே கடைஞ்செடுத்த ஸ்கவுண்டர், அயோக்கியன், ராஸ்கல் டு த கோர். அவனு எல்லாம்
இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் பிகம் ஸ்காட் ஃப்ரீ, எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லை. நீங்கள் இவங்க பேர்லலாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்கும். எந்த பயமுமே இல்லாமல் நம்ம என்ன வேணால் செய்யலாம், அடுத்தது நம்ம போய் கோவில் உள்ளார என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிற லெவலில் தான் இவங்களுடைய ஆட்சி இருக்குது. இந்த காட்டாட்சி கருகி போகன்னு வள்ளலார் வாக்கு தான் எனக்கு நினைவுக்கு வருது. நிறைவு செய்தியாக, கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி அரசை வந்து ராகுல் காந்தி கடுமையா விமர்சிக்கிறாரு. என்ன சொல்லி கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படின்னா, பினராயி வந்து பிஜேபியோட பி டீமா இருக்காரு அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இவர் எப்படி விமர்சிக்கிறாரு? கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க தான் இன்னும் சிறப்பாக இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசமே இல்லை. இந்த காங்கிரஸ்ல இருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் பிஜேபிக்கு போயிட்டாங்க. காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து தான் 2018 இதில் திரிபுராவில் மார்க்சிஸ்ட் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால காங்கிரஸும் பிஜேபியும் திரைமறைவில் நட்புறவாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க காங்கிரஸோட கேரளாவை தவிர எல்லா ஊர்லேயும் கூட்டணி வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட மானங்கட்ட பழுப்பு பாருங்க. இந்த ஊரில் அவங்க 2 பேரும் எதிரிகள். அப்போ புருஷ முண்டாட்டியா இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. மீதி ஊர்ல காதலர்கள், கள்ளக்காதலர்கள். இது என்ன பழப்புங்க? அசிங்கமா இல்லை, அறிவிருப்பா இல்லை. கேரளால 2 பேரும் வந்து மாறி மாறி திட்டிக்கிறான். நீதாண்டா பிஜேபி பி டீம், இல்ல நீதாண்டா பிஜேபி பி டீம் இப்படின்னு மாறி மாறி திட்டிக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா சீமான் பிஜேபி பி டீம், அதிமுக பிஜேபிக்கு அடிமை, இவர் தாவேகா விஜய் பிஜேபி பி டீம். இந்த மாதிரி எல்லாரையுமே இவங்களுக்கு வந்து ஒரு மனநோய். பார்த்தீங்கன்னா இவங்களை யாராவது ஒருத்தரை விமர்சிக்கணும்னு வச்சுங்க, நீ பிஜேபி பி டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை மதச்சார்பற்றவர்கள் ஆகிடுவாங்க. தே ஹவ் பிகம் தி செக்குலர் மேன். அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை இவங்க தான் வச்சுருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் தான். காங்கிரஸும் இப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி திமுக திகாட்டை வந்து அந்த செக்குலர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இன்னும் பிற இடங்களில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப அந்த டீலிங் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை முழுசாக படித்தீங்கன்னு ஒரே தமாஷ். நமக்கு நல்லா அப்படியே விழா வலிக்க சிரிக்கலாம் நம்ம. அப்படி ஒரு தமாஷா இருக்கும். நீ சொன்னதை என்ன செஞ்ச, நீ ஒரு கேடு கட்ட பைய, நீ வந்து ஒன்னால தான் இங்கே பிஜேபி வளருது அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை சாடுது. காங்கிரஸ் என்ன சொல்லுது, நீ தப்பான ஆட்சி செய்கிற, நீ வந்து மட்டமான ஆட்சி புரியுற, உன்னோட ஆட்சியில் இருக்கக்கூடிய இது ஆன்டி இன்கம்பன்சி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நீ ஏன் ஒழுங்கு ஆட்சி புரியல, அதனால தான் அவன் வளர்றான். அவன் மொத்தம் 2 பேரோட அலிகேஷன் என்னன்னா, பிஜேபி வளர்றான். எனக்கு ரொம்ப ரசிக்கிறேன். எப்படி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட்டு, இவர் மதிமுக இவங்களுக்கெல்லாம் சீட்டை குறைச்ச உடனே அவங்களெல்லாம் கதறன்னு கதறிட்டு, நாங்கள் எங்களுக்கு இது வருத்தம் அளித்தாலும் தமிழகத்தில் பிஜேபி வென்று விடக்கூடாது என்ற காரணத்திற்காக நாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்கிறோம். இந்த ஓலா யூபர் வாயர், நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் எங்கள் இலக்கு, 10 99 அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால், நீ ஏன் 8 சீட்டு கொடுத்துக்கிட்ட, நீ என்னெல்லாம் பேசின, இரட்டை இலக்கம் தான் எங்களுக்கு இலக்குன்னு உன் நிர்வாகி என்ன சொன்னான், எங்கள் ஆளு உனக்கு அப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான்லாம் சொன்னான், ஆனால் நீ 8 சீட்டு கொடுத்துட்டு வந்துட்டியே. எங்களுக்கு புது எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது, அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதற்காக ஒப்புக்கொண்டுள்ளோம். எல்லா பெயர்களுக்குமே இன்னைக்கு ஒரு இந்த பிஜேபிங்கிற பேரை சொன்னாலே இந்த கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்டுக்கு கூட லூஸ் மோஷன் ஆயிடுது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மனநோயை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பிஜேபியோட வேகம் இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பார்ட் ஆஃப் பிஜேபி. என்னை பார்த்து எங்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்கல்ல அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி மனநோயோட எல்லா அரசியல் கட்சிகளும் யாரெல்லாம் பிஜேபி விமர்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எப்படி கேரளாவில் சண்டை போடுறீங்களோ அதே மாதிரி முடிஞ்சால் நாடு முழுக்க சண்டை போடுங்க. அங்கே போய் மம்தாட்ட போய் 2 பேரும் பொம்புறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, போங்கடான்னு பீச்சாங்கையால் அடித்து துரத்தி இது பண்ணுது. இங்கே எப்படி திமுக டீல் பண்ணிச்சோ அந்த மாதிரி அந்த மம்தா இவங்களை அங்கே 2 கட்சிகளையுமே அங்கே வெட்டி உதைக்குது. அதனால ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்களும் அந்த நம்ம நேயர்களும் முடிஞ்சால் அந்த இதில் ஆன்லைனில் அதெல்லாம் படித்து நீங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதை இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ஓமாம்புலூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.